இந்த மாதிரியான பள்ளிகள் வீட்டில் இருக்கிறது நல்லதா கெட்டதான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு உங்களுடைய கருத்து என்ன? மாதிரி இருக்குன்னா பார்க்காதீங்க, அது ஒரு பள்ளி. எல்லா ஜீவராசி மாதிரி அது ஒரு இருக்கு. பட் அதோட நம்பிக்கை நம்ம பேசும்போது அது உச்சி கொட்டினா ஒரு அளவுக்கு அதுக்கு அபூர்வ சக்தி இருக்குமா. அதுக்கு உண்மையாக நேரம் இல்லை, 24 மணி நேரமும் தலை கீழே நிற்கக்கூடிய ஒரு ஜீவராசி தான் பள்ளி. அந்த அளவுக்கு தன்மை இருக்கு. மரிஜன்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை MM டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா பாய். பொதுமக்களுக்கு நிறைய நல்ல தகவல் நீங்க கொடுத்துட்டு வரீங்க. இது நம்ம கமெண்ட்ல கேட்ட ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, பள்ளி வீட்டில் சத்தமிடுறது ஒரு சகுனம் அப்படின்னு நம்ம ஆதி காலத்துலேருந்தே பார்த்துட்டு வரோம் இல்லையா? இந்த மாதிரி ஒரு சில பள்ளிகள், சின்ன பள்ளியும் இருக்குது, ராஜ பள்ளியும் இருக்குது. இந்த மாதிரியான பள்ளிகள் வீட்டில் இருக்கிறது நல்லதா கெட்டதான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு உங்களுடைய கருத்து என்ன பாய்? நிறைய என்ன கூட 2-3 பேர் கேட்டாங்க, ஃபோனில் கேட்டிருக்காங்க, ஆஃபீஸ்க்கு வரும்போதே கேட்டாங்க, போய் வீட்டு ஃபுல்லாக பள்ளி இருக்கிறதுல ஒரு கெட்டதை குறிக்குதா அப்படின்னு. பள்ளின்றது பார்த்திங்கன்னா ஆக்சுவலி நிறைய வீட்டில் பார்த்திங்கன்னா 100% வீட்டில் பள்ளின்றது ஒன்று இருக்கும். நீங்கள் என்ன ஒற்றை மெயின் பண்ணாலும் சரி, ஒற்றையே இல்லைனாலும் சரி, அது அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இண்டிவிஜுவல் வீடாக இருந்தாலும் சரி, காட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி, சிட்டி உள்ள இருந்தாலும் சரி, பள்ளின்றது ஓடிடும். யாரும் பள்ளியை கூட்டு வந்து விடுறதில்லை. நம்ம வீடு கூடி வந்த உடனே அந்த பள்ளி, நம்ம குடி வரும்போது அவர் குடி வந்துடுவார், ராஜா கண்டுக்குட்டி மாதிரி. அது பட்டுங்களா, அது ஒன்று குட்டி போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரூமுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். கிச்சனுக்கு ஒன்று, பாத்ரூம் ஒன்று, பெட்ரூம் ஒன்று. பள்ளி இருந்தால் நல்லதா கெட்டதான்னு கேட்டிங்கன்னா, அது நல்லது கெட்டதுன்றத விட பள்ளி இருந்தால் ஒன்றுமே கிடையாது. பள்ளி இருந்தால் எதுவுமே கிடையாது. இப்போ இருந்தால் நல்லதா கெட்டதுன்னு சொல்ல முடியுமா? கொசு இருந்தால் நல்லதா கெட்டதுன்னு சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. கொசுன்றதுன்னா காவா தண்ணி இருந்தால் வரும், இருந்தால் ஏதோ ஒரு தித்திப்பு இருந்தால் வரும். அந்த மாதிரி தான் பள்ளி. ஒரு மனுஷனோட நடமாட்டமோ, சமைக்கிறதோ, தண்ணியோ, டியூப்லைட் வெளிச்சமோ அது கண்ணுக்கு தெரியும். குட்டி பூச்சி சாப்பிட தான் பள்ளி வரும். நம்ம எப்படி கூடமோ அவ்வளோதான். அப்போ கொசு ஏன் வருது, அப்போ பள்ளி ஏன் வருதுன்னு கேட்குறீங்க. இதுதான் நிறைய மக்கள் டவுட் இருக்குது. அதை நீங்கள் தனியாக ஒரு ஜீவராசியாக, பெரிய ஜீவராசியாக படுக்கப்பட்டால் முதல்ல மாதிரி இருக்குன்னா பார்க்காதீங்க. அது ஒரு பள்ளி. எல்லா ஜீவராசி மாதிரி அது ஒரு ஜீவராசி, அவ்வளோதான். அதுக்கு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கு ஏன் அந்த சத்தம் கீச்சுக்கின்னு சத்தம் வருதுன்னா, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அது ஆதி காலத்துலேருந்தே சொல்லிட்டு வராங்க நிறைய பேர். நம்ம பேசும்போது பார்த்திங்கன்னா இடையில பேசும். அது இதுதான் உண்மை. நம்ம பேசும்போது அதோட பாஷையில் இடையில ஒரு சத்தம் விடும். அப்போ தான் நம்ம ஆளுங்க பற்றியா நான் சொன்னது உண்மைன்னுவாங்க. சரிங்களா? இது ஒரு நம்பிக்கை. இது நம்பிக்கை வச்சுக்கிறதும் வைக்காத, அது உங்களோட இது இருக்குது. நான் வைங்கன்னு சொல்ல மாட்டேன், வைக்காதுன்னு சொல்ல மாட்டேன். உங்களோட இது பொறுத்து இருக்குது. பட்டு அதோட நம்பிக்கை. நம்ம பேசும்போது அது உச்சி கொட்டினா ஒரு நல்லது, பள்ளி உச்சி கொட்டுது. நம்ம பேசும்போது அடிக்கடி என் வீட்டிலலாம் அப்பப்போ கத்திக்கிட்டு இருக்கோம். என் வீட்டில் குட்டி போட்ட மாதிரி இருக்கும். நான் அதை துரத்தவும் மாட்டேன். அது பாட்டு கிடக்கணும். நம்மளே டிஸ்டர்ப் பண்ணல. இந்த பக்கத்துக்காரன் காலைக்கு இடம் வாங்குற மாதிரி 2 இடம் வாங்கிக்கிறான். அந்த மாதிரி டிஸ்டர்பாக பண்ணுது. அது பாட்டுக்கு ஒரு முள்ளாக கிடக்குது. நம்மளால் முடிஞ்சது உணவு போட போகிறது கிடையாது, அது எடுத்துக்க போகுது. நம்ம ஏன் அதை கஷ்டப்படணும்? பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுமா. பள்ளி பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ஒரு மணி நேரம் இல்லை, 24 மணி நேரமும் தலை கீழே நிற்கக்கூடிய ஒரு ஜீவராசி தான் பள்ளி. அந்த அளவுக்கு தன்மை இருக்குது. பள்ளி இப்படி நடக்கிறது கம்மி. இப்படி நிற்கிறது பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் 10 நிமிஷம் ½ தான். இப்படி நிற்கிறது தான் அதிகம். அந்த அளவுக்கு அது கடவுள் அல்லத்தெல்லாம் அதுக்கு சக்தி கொடுத்துருக்கான் தலை கீழே நிற்கிறதுக்கு. 2 நாள் ஆனாலும் ஒரே இடத்துல நிற்கும். இப்படி தான் நிற்கும். முடியுமா? ஆனால் நம்மளால நிற்க முடியுமா? முடியாது. அதுதான் அந்த அளவுக்கு அதுக்கு அபூர்வ சக்தி இருக்குமா. அதுக்கு உண்மையாக தான் சொல்கிறேன். இப்படி நிற்காது. இப்படி இன்னும் ஓடிடும், கடகடன்னு வரும். அதுக்கு தேவை இப்படி நிற்கணும். படுத்துக்கிற மாதிரி படுத்துக்கிட்டு இருக்கோம், பெட்டில் படுக்கிற மாதிரி. பள்ளி இருந்தால் தரித்திரம் குறிக்குமான்னு கேட்டால் குறிக்காது. பள்ளி இருந்தால் பயப்படலாமான்னு கேட்டால் பயப்பட தேவையில்லை. எல்லா ஜீவராசி மாதிரி அது ஒரு ஜீவராசி. ஆனால் பள்ளி இருக்கக்கூடாது, எனக்கு அது ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, எனக்கு அது ஒப்பலை, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குதுன்னு நீங்கள் தோணுச்சுன்னா பள்ளி வீட்டில் இருக்கக்கூடாதுன்னா ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள். 2 விஷயம் பண்ணுங்க போதும். 2 விஷயம் பண்ணுங்க. ஒன்று, லாஸ்ட் வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், வாரத்தில் 3 நாள் சாம்பிராணி போட சொன்னேன். சாம்பிராணி போடுங்க. அழகாக கடைக்கு போங்க,
மயில் நான் ஓதுறோம் பார்த்தீங்கன்னா, மயில் தோகை இருக்குது பார்த்தீங்களா, அதோட எந்தெந்த செவுத்துல உட்காருதோ அந்தந்த செவுத்துல கொஞ்சம் கைக்கு மேலே ஸ்டூல் போட்டு ஏறி ஒரு மயில் தொகை வந்து ஒரு இடத்துல வச்சு சலோட்டை போட்டு ஒட்டிடுங்க ஒரு செவுத்துலையும். 2 நாள் கழிச்சு உங்கள் வீட்டில் ஒரு பலி இருந்தால் மாலிக் பைக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க. அந்த மயில் இறகுக்கு வந்து அந்த வள்ளி வராது. அதுக்கு அதுதான் நீங்கள் சூன்னெல்லாம் போகாது, போனாலும் போகாது. மயில் ரக செவுத்துல ஓட்டிட்டு சலோட்டை போட்டு ஒட்டிட்டு 2 நாள் கழிச்சு உங்கள் வீட்டில் ஒரு பலி இருந்தால் மாலிக் பைக்கு மெசேஜ் பண்ணிக்கலுங்க. பை நீங்கள் சொன்னீங்க நான் உடனே வந்துச்சுன்னு சும்மா சிட்டு மாதிரி பறந்துடும், வராது. அது சட்டி குட்டி பேரன் குட்டி எல்லாரும் கூட்டு கிளம்பிடும் ஜோலியை பார்த்துக்கிட்டு அடுத்த வீட்டுக்கு. ஏன்னா அதுக்கு எதிரியே வந்து மயில் தொகை தான். ஸோ இதுக்கு பயப்பட அவசியம் கிடையாது. இருந்தால் அது விடுங்க, டிஸ்டர்பாக இருந்தால் மயில் தொகையை வைங்க, அவ்வளோதான். மற்றது பெருசாக பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப அருமையான தகவலாக கொடுத்துருக்கீங்க பை வள்ளியை பற்றி. சிறப்பான தகவல். நன்றி.